நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை தானியேல் புத்தகம் முதல் அதிகாரம் முதலிலிருந்து 8 வசனங்கள் மீண்டும் 20வது வசனம். நபுகத்நேச்சார் இதோ யூதா அரசனையும் மற்றவர்களையெல்லாம் சிறைப்பிடித்து கோவில் இருந்த எல்லா பாத்திரங்களை எல்லாம் தன்னுடைய கோயிலுக்கு தெய்வத்துக்கு எடுத்து செல்லுகிறான். அப்போது இங்கிருந்து எபிரேய வாலிபர்களை சிலரை பிடித்து அவர்களுக்கு வேண்டிய அரச உணவை கொடுத்து நல்ல முறையில் அவர்களை பராமரிக்கும்படி செய்கிறான். ஆனால் தானியேல் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனம். அரசனது சிறப்புணவாலும் அவன் பருகி வந்த திராட்சரசம் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளாது என்று உள்ளத்தில் இருத்தி உறுதி செய்து கொண்டான். தீட்டுப்படாமல் இருக்க அலுவலகத்தில் அனுமதி கேட்டான். அவனும் படிதான் செய்தான். கடைசியிலே நாட்கள் முடிந்த போது அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் 20வது வசனம் சொல்லு. ஞானம் வேகம் சார்ந்தவற்றில் அவனது அரசில் மந்திரவாதிகள் மாயவித்தைக்காரரோட 10 மடங்கு சிறந்ததாக தானியேல் இருக்கிறான். அவன் ஆண்டவரின் பெரிய கடவுளாய் ஆண்டவரை நம்பி அரச உணவில் தீட்டுப்படாமல் ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்குள்ளே அவன் கறி உணவை சாதாரண உணவு உண்டு வருகிறான். அதனால் அவனுக்கு தெய்வ ஞானம் கிடைக்கிறது. அதில் வெற்றியும் பெறுகிறான். இதனால் அவன் தானியேல் அரசவையில் முக்கிய பங்காளியாக அவன் மாறுகிறான். எனக்கு அருமையானது, இந்த இறைவன் நம்மை உயர்த்துவது இந்த உலக ஆற்றலிலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்பதற்கேற்ப அவருடைய வல்லமையிலும் ஞானத்திலும் நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். அந்த நிறைவில் நாம் வழிநடத்த ஒப்புக் கொடுப்போமா? இது என்னை பலப்படுத்த இறைவனால் எதை செய்ய ஆற்றல் உண்டு. அந்த நம்பிக்கையில் நாங்கள் வழிநடத்த தயவு கூர்ந்ததும் நல்ல தகப்பனே. ஆமென்.